அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய மாமி கலைச்செல்விக்கு வந்து முன்னாள் மாலக்கா இருந்த முன்னா வந்து லட்சா மூக்குத்தி போட்டு விட்டாங்க. அதனால கடைசி வரைக்குமே எங்களுக்கு மாலுக்கு வந்து முன்னாம்மா அப்படின்றாங்க. இது வந்து சாத்தியமான ஒரு விஷயமா மேம்? உனக்கு லட்சா மூக்குத்தி உன் குருக்கு போட்டு விட்டதுனால முன்னமாதான் மாலக்கு அப்படின்னு நீ நினைச்சனா விஸ்வா? ஏன் ஆவடி சந்திரம்மா வந்து பூக்காராயக்கு மருமகம், ஏமாவதி அம்மாவுக்கு பொண்ணுன்னும் போது ஏமாவதி அம்மா பூக்காராய்க்கு என்ன முறையாவது? திருநங்கை பாரதிய வந்து இந்த ஜமாத்துல இருந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சிருந்தாலும் இப்ப வந்து அவங்கள எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்களே மேம், அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? பாரதிய வந்து ஒதுக்கி வச்சது யாருன்னா, இப்ப இந்த பிரச்சனையில நீங்க எல்லாரும் பேசுறதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்களா மேம், அதுக்கான காரணம் என்ன? என் வார்த்தை யாரும் நம்ப மாட்டாங்களேம்மா. இப்ப நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்க இந்த பேச்சுக்களால அவங்க மத்தியில ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறதா நினைக்கிறீங்களா மேம்? கண்டிப்பாமா, ஏன் உருவாக்கல? நான் பாட இன்றொரு நான் போதுமா அப்படின்னு நீலாமா என் சமூகத்துல பாட்டா பாடிட்டு இருப்பா. அந்த நீலாமாவுக்கு பாட்டும் நானே. இப்போ உங்களுடைய காணொளிகளை பார்க்கிற நிறைய பேர் வந்து நீங்க ஏதாவது ஆடியோ வெளியிடுவீங்களா அப்படின்றத ரொம்ப எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இப்போ ஏதாச்சும் ஆடியோ வச்சிருக்கீங்களா மேம்? கண்டிப்பா வச்சிருக்கிறோம் ஒரு ஆடியோ. நீலாமாவே அந்த லம்பா ராமம்மா சின்ன ரிஸ்தா அப்படின்னு சொல்ற ஒரு ஆடியோவை நான் வெளியிட்டு நீ பேச தமிழ் லட்சம் பார்வதி நாயக்கு கெட்டவங்கன்னு திருநங்கை துளசி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்களா மேம், அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன மேம்? அதுக்கு நான் ஒரு சில போட்டோ ஆதாரங்கள்லாம் காட்டுறேமா. அவ கிடக்குறா, அவ சொன்னா என்னன்னா, எல்லார் சபையிலையும் என் தலை மேல வைக்கிறதுக்கு முன்னாடி உன் தலை மேல எடுத்து வந்து நான் அதை வைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி என் தலை மேல வச்சாங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த தட்டு வந்து பேருக்கு தான் நான் நாயக்கு, இந்த வீட்டுக்கு நீ கல்நாயக்கனு, நீ தான் நாயக்கன்னு இவங்க சொன்னாங்க. மந்த்ராவின் பார்வையில் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம கூட மத்திய சென்னை திருநங்கை தலைவி மற்றும் டாக்டரான சோனி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். மத்திய சென்னைக்கு ராணி, மத்திய சென்னைக்கு சாயிபு சர்தார், பூக்காரம்மாவோட நாத்தி சேலா, ஆவடி சந்திரம்மாவின் சேலா, சோனியாவின் அன்பு வணக்கங்கள். இப்போ திருநங்கை விஸ்வா வந்து அவங்களுடைய கிரகப்பிரவேச நோட்டீஸ் பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசியிருந்தோம் மேம். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய மாமி கலைச்செல்விக்கு வந்து முன்னாள் மாலக்கா இருந்த முன்னா வந்து லட்சா மூக்குத்தி போட்டு விட்டாங்க. அதனால கடைசி வரைக்குமே எங்களுக்கு மாலுக்கு வந்து முன்னாமா அப்படின்றாங்க. இது வந்து சாத்தியமான ஒரு விஷயமா மேம்? உனக்கு லட்சா மூக்குத்தி உன் குருக்கு போட்டு விட்டதுனால முன்னாமாதான் மாலக்கு அப்படின்னு நீ நினைச்சனா விஸ்வா? உனக்கு சொல்றேன் நானு, உனக்கு இஜராப்பன் தெரியும், நீ ஏன் இப்படி பேசியிருக்கிறேன்னு எனக்கு தெரியல, யார்கிட்ட இந்த வார்த்தை சொன்னனும் தெரியல. லட்சா மூக்குத்தி உன் குருக்கு, அதாவது கலைச்செல்வி அம்மாவுக்கு போட்டு விட்டது, அதுக்கு பணம் செலவு பண்ணது சாரதம்மா தான். அப்ப நீ அதுக்கு மாலக்குன்னு நீ சொன்னா உனக்கு மாலக்கு சாரதம்மா தான், முன்னாமா கிடையாது. திருநங்கை ஹேமாவதி அம்மா வந்து ஆவடி சந்திரா அம்மாவிற்கு அம்மா அப்படின்னு சொல்லி திருநங்கை நீலா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது குறித்து உங்களுடைய பதில் என்ன மேம்? ஆவடி சந்திராமா பாம்பட்டி என் குருக்கு அம்மா ஏமாவதி ஆயாதான், நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் சொன்னது என்ன, நான் சொன்ன விஷயம் என்ன? நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஆவடி சந்திரா ஆயாக்கு வந்து குரு ஏமாவதி அம்மா இல்ல, அம்மா வந்து ஏமாவதி அம்மா இல்லைன்னு ஏதாவது இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன்னா? நான் அப்படி எதுவுமே நான் சொல்லவே இல்லையே. ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஏமாவதி அம்மா கதையை நீ கேட்கும் போது என்னன்னா, இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல தலைவியா இருக்கக்கூடிய சுந்தரி அம்மா என்ன பண்ணுவாங்க, திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு காலை வைப்பாங்க, ஒரு காலை தூக்கி சென்னையில வைப்பாங்க. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களை வந்து படவேட்டம்மன் கோயில் தாசி ஜெயாயா பேர்ல எனக்கு ரீத்து போடுங்க, நீலாமாவை போட்டு வச்சுக்கிறீங்க, பானம்மாவை போட்டு வச்சுக்கிறீங்க, எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்க யாரும் சுந்தரி அம்மாவை ரீத்து போட மாட்டேன் அவங்க பேர்லன்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் அவங்க பார்த்து நான் எல்லா இடத்துக்குமே வந்துட்டு போயிட்டுக்கிறேன், எனக்கு இந்த ஊர்ல ரீத் இல்லைன்னா என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, கலைச்செல்வி அம்மாவுக்கும் வியாசார்பாடி குமாரி அம்மாவுக்கும் குருவா இருக்கிற வெள்ள நாயகி அம்மா பேர்ல வந்து ரீத்து போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப இவ அந்த சைட்ல போயிடுறா, இந்த சைட்ல போறவள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வா உன்னை வந்து ஜெயாமாவுக்கு பராபரா அதாவது அக்கா தங்கச்சியா இருக்கக்கூடிய ஏமாவதி அம்மா பேர்ல நான் உன்னை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாவதி அம்மா பேர்ல போட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஏமாவதி அம்மா ஜெயா அம்மாவுக்கு பொண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? இன்னைக்கு உங்க வாயாலேயே அதை நீங்க உண்மைன்னு நிரூபிச்சிருக்கீங்க. நீங்க பேசிக்கிற யூடியூப் வீடியோல உங்க வாயாலேயே அது உண்மை நிரூபிச்சிருக்கிறீங்க. ஏன் ஆவடி சந்திரம்மா வந்து பூக்காராயக்கு மருமக, ஏமாவதி அம்மாவுக்கு பொண்ணுன்னும் போது ஏமாவதி அம்மா பூக்காராய்க்கு என்ன முறையாவது? பூக்காராய்க்கே பொண்ணு முறை. அந்த பொண்ணு முறையில இருக்கிறவங்க பேர்ல தான் சுந்தரி அம்மாவை போட்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க சுந்தரி அம்மாட்ட என்னன்னு சொல்லி போட்டீங்க? படவேட்டம்மன் கோயில் தாசி ஜெயாமாவுக்கு பேர்ல வந்து பராபரா இருக்கிற பாய் குருபாய் அவங்கன்னு சொல்லி போட்டீங்க. அதைத்தான் நான் பொய்ன்னு சொன்னேன். அதே மாதிரி ஏமாவதி ஆயாக்கு ஒரு சில காரணங்களுக்காக நண்டாயாவும் பூக்காராயும் சேர்ந்து அவங்களுக்கு உட்கா பண்ணி பந்த் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு நேரத்துல அப்படின்றத சொன்னேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏமாவதி ஆயா பேர்ல மருமகளா வந்து கட்டினவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஆனா தட்டாச்சி அம்மா வந்து ஏமாவதி ஆயாவோட பரிவார் தான். அவங்கள எதுக்கு கரடி மாணிக்க தட்டாச்சி அம்மாவை வந்து எதுக்கு வந்து மேக்கப் ஆயா பேர்ல மருமகளா கொடுக்கணும்? தோட்டி டேஷ் முத்தமாயா அவங்க பேர்ல வந்து பொண்ணு தட்டாச்சம்மா. அப்போ அவங்களுக்கு அம்மா வந்து ஏமாவதி ஆயா. அந்த ஏமாவதி ஆயா பேர்ல தானே கொடுக்கணும் மருமகளா. அதை கொடுக்காம மேக்கப் ஆயா பேர்ல கொடுக்க காரணம் என்ன? கோதண்டமா இருக்கிறாங்க. அவங்களும் வந்து அதே பரிவார் தான், டேஷ் முத்தமாயாவோட பொண்ணு தான். அவங்கள தூக்கி கரடி மாணிக்காயாக்கு மருமகளா கொடுக்க வேண்டிய வேலை என்ன? இத்தனை பெரியவங்க பேர் விளங்கும் போது ஏமாவதி ஆயா பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாம போன காரணம் என்ன? அவங்கள ஒதுக்கி வச்சிருந்த காரணத்தினால்தான். சரிங்களா? இத வந்து சுந்தரி அம்மா நல்லா தெளிவா கேட்டு புரிஞ்சுக்கணும். திருநங்கை பாரதிய வந்து இந்த ஜமாத்துல இருந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சிருந்தாலும் இப்ப வந்து அவங்களை எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்களே மேம், அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? பாரதிய வந்து ஒதுக்கி வச்சது யாருன்னா பார்வதி அம்மா. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை பிடிக்கல கொள்ளலன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சாங்க. அவங்கள வந்து யாரு வந்து குழாய்க்கணும்? பார்வதி அம்மாவை தான் குழாய்க்கணும். பார்வதி அம்மா இல்லாம நீங்க வந்து குழாச்சிட்டீங்க பாரதிய. பார்வதி அம்மா நாயக்கே இல்லைன்னுட்டீங்க. பார்வதி அம்மா உங்க ஜமாத்துக்கே கிடையாதுன்னுட்டீங்க. எங்க வீட்டுக்கு நாயக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் பாரதிய வந்து குழாச்சிட்டீங்களே, யாரு பேர்ல குழாச்சிட்டீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பாரதிய குழாச்சிட்டீங்கன்னு வீடியோ போட்டுருக்கீங்க. ஆனா யாரு பேர்ல குழாச்சிங்க? அவ இருந்தது பார்வதி அம்மா பேர்ல. நான் குழாச்சிட்டேன் பார்வதி அம்மாவே இல்லைன்னும் போது அவளை யாரு பேர்ல குழாச்சிட்டீங்க? சரி, நீங்க குழாச்சிட்டீங்க, ஒத்துக்கிறேன் நான். இனி நீங்க யாராவது ஒரு ஆளை உக்கா பண்ணி பந்து பண்ணி, நாங்க உக்கா பண்ணி பந்த் பண்ணவங்களை நீங்க குழாச்சிட்டீங்க, நீங்க உக்கா பண்ணி பந்த் பண்ணவங்க யாரா எங்க கிட்ட வந்தாங்கன்னா நாங்க குழாய்ப்போம். நீங்க வழி காட்டிட்டீங்க, நாங்க அதை சூப்பரா சிறப்பா செய்வோம் இனிமேட்டு. அதே மாதிரி ஒரு விஷயத்த நான் கேட்டுக்கிறேன், துளசி அம்மா, நீ எந்த உரிமையில வந்து நீ இசாப்பு வேணும்னு சென்னையில வந்து கேட்கற? எந்த இதுல வந்து நீ கேட்கற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க வீட்டுக்கு நாயக்கே வேணான்னு வெத்தலை கிழிச்சு போட்டுட்ட, உன் வீட்டுக்கு தட்டே வேணான்னு சொல்லிட்ட, அப்புறம் இசாப்பு வேற கொடுன்னு போய் கேக்குறியாமே சபையில. எப்படி நீ அதை போய் கேட்கற? எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. இப்ப இந்த பிரச்சனையில நீங்க எல்லாரும் பேசுறதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்களா மேம், அதுக்கான காரணம் என்ன? என் வார்த்தை யாரும் நம்ப மாட்டாங்களேம்மா. நான் உண்மையே சொன்னாலுமே நான் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ரெக்கார்டே போட்டா கூட அது ஒரு சிலர் தான் நம்புறாங்க, ஒரு சிலர் நம்ப மாட்டாங்களே. அப்புறம் என் பேர் பக்கம் சாட்சி சொல்றதுக்கு யாருக்கு? இந்த ரெக்கார்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும்? இப்ப நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்க இந்த பேச்சுக்களால அவங்க மத்தியில ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறதா நினைக்கிறீங்களா மேம்? கண்டிப்பாமா. ஏன் உருவாக்கல மாற்றம்? சூறா இப்ப வந்து புடவை கட்ட ஆரம்பிச்சுட்டா. நைட்டு போட்டு இருந்த சூறா எங்க பார்த்தாலும் புடவை கட்டிட்டு தான் இன்ஸ்டால வீடியோ போடுறா. அது ஒரு மாற்றம் இல்லையா? எவ்வளவு மாற்றங்களை நாங்க செஞ்சிருக்கிறோமே. இன்னைக்கு ஜமாத்துன்னு ஒண்ணு உருவாக்கி அந்த ஒரு இதுல இப்ப எதனா ஒரு பிரச்சனை வந்தா எங்க மந்த்ராக்கா கையில போயிட போகுது இந்த பிரச்சனை? எங்க வந்து சோனியா கிட்ட இந்த பிரச்சனை போயிடுதுன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல அந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. இது ஒரு மாற்றம் இல்லையா?
இதே போல ஒரு நாள் போதுமா நான் பாட இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு நீலாமா என் சமூகத்துல பாட்டா பாடின்னு இருப்பா. அந்த நீலாமாவுக்கு பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் பாட வைப்பேனேன்னு நான் போட்ட வீடியோ நான் போட்ட ஆடியோல எல்லாரும் என் சமூகத்தை விட்டு மூட்டை முடிச்சு கட்டுன்னு ஓடினாங்களே, அது ஒரு மாற்றம் இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ மாற்றங்கள் சொல்லிக்கொண்டே போலாம். இப்போ உங்களுடைய காணொளிகளை பார்க்குற நிறைய பேர் வந்து நீங்க ஏதாவது ஆடியோ வெளியிடுவீங்களா அப்படின்றது தான் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இப்போ ஏதாச்சும் ஆடியோ வச்சிருக்கீங்களா மேம்? கண்டிப்பா வச்சிருக்கிறேன் ஒரு ஆடியோ. என்னன்னா, நான் அன்னைக்கு பேசுனதுல வந்து ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லியிருந்தேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த முன்னம்மாவை வந்து போட்டு வச்சுட்டாங்கல்ல லம்பா ராமம்மா. அந்த லம்பா ராமம்மா வந்து எங்க படவேட்டம்மன் கோயில் தாசி ஜெயாமாவுக்கே மருமக. சரிங்களா? இந்த விஷயம் வந்து இந்த நீலாமாவுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்துதான் முன்னாமாவை அந்த சின்ன ரிஸ்தால வந்து போடுறதுக்கு இவங்க உதவி பண்ணாங்க. லம்பா ராமம்மான்றவங்க வந்து எங்க பூக்காராயக்க அண்ணி நாத்தனார் ஒரு விதத்துல முறை. சரிங்களா? அந்த லம்பா ராமம்மா வந்து எங்க பூக்காராய விட சின்னவங்க தான். இத வந்து இல்ல அதெல்லாம் சோனியா நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு போய் பேசுறா அப்படின்னு சொல்றாங்க. நீலாமாவே அந்த லம்பா ராமம்மா சின்ன ரிஸ்தா அப்படின்னு சொல்ற ஒரு ஆடியோவை நான் வெளியிடுறேன், நீங்க கேட்க. நீ பேச தமிழ் லட்சம் பேசணும் சொல்லு. இன்னைக்கு சொல்றேன் லட்சம் பேச்சு வருவியா? எனக்கு என்ன காரணது? நீ எனக்கு அம்மா என் உயிர். நான் தேமா சேலா சரிதா? நீ இருக்கிறது நம்ம சேலா. அது எவ்வளவு கூட்டு கட்சி எவ்வளவு கதை இருக்கும். எனக்கு வேணாம். நீ வேணும் நான் வேணும்தாங்கிறேன். கணக்கு போட்டு பார்த்தா கணக்கு எங்கேயோ போயிடும். எனக்கு வேணாமா சத்தியமா மனதை எடுத்துட்டு நான். நீ வந்து பொண்ணுங்களை மதிச்சு நடக்க வைக்கல. பெரியவங்களை செருப்பாக்கிட்ட சின்னவங்களை தூக்கிட்ட. அதனால நீ எப்படியோ நடத்த எனக்கு வேணாம். கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப புரியுதுங்களா? அவங்களே சொல்றாங்க பாருங்க. இவங்க வந்து ஜெயாமா சேலாவா, உங்க லம்பா ராமமச்சரம் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கே வேற ஆயிடுமா. அப்போ நீங்க யார அசிங்கப்படுத்துறீங்க? முன்னாமாவை உண்மையில அசிங்கப்படுத்துறது நாங்களா இல்ல நீங்களா? வினிதாவுடைய நிறைய ஆடியோ உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து வெள்ளை பானு குறித்த ஆடியோஸ் ஏதாவது இருக்கா மேம்? வெள்ளை பானமாவை கொடுத்த ஆடியோஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லயே போட்டிருக்கேமா நானு. அது மட்டும் இல்லாம இவங்க வினிதா வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பானம்மா வந்து அவங்களோட பழைய போட்டோ இதோ பாருங்க, இதுல டேட்டு வருஷம் எல்லாமே போட்டிருக்குது. இந்த போட்டோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். பானம்மாவோட பழைய போட்டோ இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டு பானம்மாவை கிரின்னு எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேருங்களும் இவங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்க நல்லவங்க மாதிரி இவங்க அந்த கூட்டத்துல போய் சேர்ந்தாங்க பாருங்க. நீ சேரு, எனக்கு வேணாம், உன் உரமும் வேணாம், உன் நாத்தமும் வேணாம், என் பணத்தை கொடுத்துரு. அதுதான் நான் சொல்றேன். நான் கஷ்டப்பட்ட பணம் எங்க வந்து சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் சத்தியம் பண்றேன். நான் பொய்யா அவதூறா உங்ககிட்ட நான் கேட்கல. நான் உண்மையா கேட்கறேன். என் உண்மையான என் பணத்தை நீ கொடுத்துரு. கொடுத்து வச்சுட்டு நீ 4 செயின் போட்டுன்னு ஒரு சபையில உட்கார்ந்து போய் உட்கார்றது உனக்கு கௌரவம் கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தவங்க பணம் கேட்டாங்கன்னா அதை தூக்கி போட்டு வந்து உட்கார்ந்தா பாரு வினிதா அப்படின்ற ஒரு கௌரவத்தை தேடிக்கும். பார்வதி நாயக்கு கெட்டவங்கன்னு திருநங்கை துளசி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்களா மேம்? அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன மேம்? அதுக்கு நான் ஒரு சில போட்டோ ஆதாரங்கள்லாம் காட்டுறேம்மா. அப்ப தெரியும் உங்களுக்கு பார்வதி அம்மா நல்லவங்களா கெட்டவங்களான்ட்டு. அங்க இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து உடம்பு சரியில்லாத போதெல்லாம் உங்க கையில கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் நீங்க வாங்கினீங்கல்ல, வாங்கும் போதெல்லாம் பார்வதி அம்மா வந்து உங்களுக்கு நல்லவங்களாயிட்டாங்க. பாரதின்ற திருநங்கை எனக்கு பிடிக்கல, அதை நான் ஒதுக்கி வைக்க போறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு கெட்டவங்களாயிட்டாங்க. இதுல எல்லாம் கெட்டவங்க கிடையாது. அந்த அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. முன்னாள் நாயக்கா இருந்த வினிதா அவர்கள் கல்நாயக் பதவி உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னதுக்கான ஆதாரம் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா மேம்? கண்டிப்பா இருக்குதுமா. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை போடுங்க. என்னன்னா நான் எல்லாமே பணங்கள்லாம் நான் செலவு பண்ணேன். செலவு பண்ணிட்டு எல்லாருக்கும் சொல்றதுக்காக நாங்க போனோம். ஒண்டி குப்பத்துல ஒரு திருநங்கை வீட்டுக்கு நாங்க சொல்றதுக்கு போனோம். அப்ப போகும்போது இந்த வினிதாம்மா வந்து நான் வந்து கேட்டேன், நீங்க வியாசார்படி பானம்மா கிட்ட பேசுறீங்களா, எதனா சொன்னாங்களா கொண்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் தலை மேல தட்டே வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க
அப்படின்னு சொன்னாங்க இந்த வினிதாமா. அப்ப எனக்கு அதை கேட்டுட்டு எனக்கு மனசு கஷ்டம். அப்ப நான் என்ன சொன்னேன், என் தலை மேல தட்டு வைக்க கூடாதுன்னா, நான் ஏமா இவ்வளவு பணத்தை நான் செலவு பண்ணணும்? நீங்க வியாசார்படி பானமா கிட்டே காசை வாங்கிட்டு நீங்க தட்டு வியாசார்படி பானமா யார் சொல்றாங்களோ அவங்க தலை மேல நீங்க வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவ கிடக்குறா, அவ சொன்னா என்னன்னா, எல்லார் சபையிலயும் என் தலை மேல வைக்கிறதுக்கு முன்னாடி உன் தலை மேல எடுத்துட்டு வந்து நான் அதை வைக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு என் தலை மேல வச்சாங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த தட்டு வந்து பேருக்கு தான் நான் நாயக்கு, இந்த வீட்டுக்கு நீ கல்நாயக்கனு, நீ தான் நாயக்குன்னு இவங்க சொன்னாங்கம்மா. நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு ரஜினி அம்மா குறித்து பல விஷயங்களை மந்த்ரா மேம் வந்து ஊடகங்கள் முன்னாடி சொல்லும்பொழுது அவங்களுக்கு நியாயம் கேட்டு கமிஷனர் வாசல் முன்னாடி நிறைய திருநங்கைகள் ஒன்று கூடி போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. இதே விஷயம் வந்து முன்னா அம்மா அவர்களுக்கு வந்து இந்த ஈரோட்ல ஒரு விஷயம் நடக்கும்போது நடந்துச்சு. அப்போ அவங்களுக்காக இந்த கூட்டம் ஏன் கூடல அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன மேம்? அது குறித்து என்னோட கருத்து என்னன்னா, ரஜினி அம்மாவுக்கு உண்மையான விசுவாசிங்க இருந்தாங்க. எங்க அம்மாவை இப்படிலாம் பேசிட்டாங்களே, நீங்க எல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா, கொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கும்பலை கூப்பிட்டு போனாங்க. இருந்தாலும் அங்க வந்து சரியான இவங்களுக்கான கைட்லைன்ஸ் இல்ல. எதை எப்படி செய்யணும், ஏன்னா இவங்க ஆரம்பத்துல இருந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அதனால அங்க எந்த ஒரு வேலையும் நடக்கல. இந்த மாதிரி முன்னாமாவுக்கு ஒண்ணுன்னா அதை எடுத்துட்டு போறது யார் எடுத்துட்டு போகணும்? போரூர் சுதா தான் எடுத்துட்டு போகணும். போரூர் சுதாவுக்கு அந்த மாதிரி செய்யறதுக்கான மனசு கிடையாது. ஏன்னா அண்ணன் எப்ப சாவுவான், திண்ணை எப்ப காலி ஆகும்னு உட்கார்ந்து இருக்கிறா போரூர் சுதா. ஆந்திராவை சேர்ந்த போரூர் சுதா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறா. முன்னாமா மாலைக்கு இல்ல, முன்னாமா ஊரோட போயிட்டாங்கன்னா யாருக்கு லாபம்? போரூர் சுதாவுக்கு தான் லாபம். இந்த போரூர் சுதாவுக்கு என்ன பிரச்சனைனா, முன்னாமாவுக்கு உண்மையிலேயே சம்பாதிச்சு கொடுத்தது யாருன்னு கேட்டா சப்பம்மான்ற ஒருத்தவங்களும் அஸ்மான்ற ஒரு திருநங்கையும் தான். இவங்களுக்கே இந்த முன்னாமா ரீத்து போடல. முன்னாமா பேர்ல பெரிய பெரியவங்க பொண்ணா இருந்தாங்க, பெரிய பெரியவங்க மருமகள்களா இருந்தாங்க, அவங்களுக்கும் இந்த முன்னாமா ரீத்து போடல. இந்த போரூர் சுதாவை தான் தூக்கி முன்னாடி நிக்க வச்சது இந்த முன்னாமா. அந்த ராசியோ என்னாவோ, அவளை போட்ட ராசியோ என்னாவோ மொத அறியோம்னு போட்டாங்க பாருங்க, அவங்க தானே தட்டு தூக்கி போட்டாங்க. அந்த ராசியோ என்னாமோ இந்த இஜ்ரா பண்ணி இப்படி கலைஞ்சு போச்சுமா. இதுல நியாயம் இல்ல, அநியாயங்கள் நிறைய பெருகி இருந்துச்சு அப்படின்றதுனால போயிடுச்சு. இந்த போரூர் சுதா தானே அதெல்லாம் முன்னே எடுக்கணும். ஏன் உனக்கு தெரியாத யூடியூப் சேனலா, உனக்கு தெரியாத இன்ஸ்டாகிராமா, உங்க வீட்டுல இல்லாத செலிபிரிட்டிங்களா? ஏன் கூட்டு ஒரு யூடியூப் சேனல்லையாவது நீ பேட்டி கொடுக்கத்தானே, ஏன் கொடுக்கல? கொடுத்தாதான் தெரியும் இந்த போரூர் சுதாவோட சுயரூபம் என்னன்னுட்டு. ஏன்னா இந்த போரூர் சுதா இங்கேயும் கேம் ஆடுவான், அங்கேயும் கேம் ஆடுவான். இங்க கேம் ஆடினான்னா அவளோட சுயரூபம் என்னன்றது ஆதாரபூர்வமா வந்துடும். அதனால இந்த அம்மா அமுக்கி வாசிக்கிறாங்க. இந்த அம்மா ஒருத்தவங்களை வெட்டிட்டாங்க குத்திட்டாங்கன்னும் போது மட்டும் அந்த கதையை ஈஸியா முடிச்சுட்டாங்க. முன்னாமா கூட முன்னாமா தானே அப்படின்னு விட்டுருந்தாங்க. முன்னாமா மேல உண்மையான தரத்து யாருக்கு வரும்? ஷப்பம்மாவை தவிர யாருக்கு வரும்? இப்போ மோசூர் சந்தி சிரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல நீங்க நிறைய பதிவுகள்ல பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க மோசூருக்கு போனீங்களா மேம்? நான் போலமா, மோசூருக்கு போல. மோசூர்ல போய் சந்தி சிரிக்க வைக்கணும்ன்றது ஒரு கோபம். அந்த அம்மாவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்களே பார்வதி அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் எனக்கு. அந்த கோபத்தினால நான் சொன்ன என் வாய் வார்த்தையை பழிச்சிருச்சுமா. நான் மோசூருக்கு போலனாலும் மோசூருக்கு வேற ஒரு சிலர் போய் சந்தி சிரிச்சிருச்சு. பெரியவங்களோட துவா வேணும்ல. நீ ஒரு பெரியவங்க பேர்ல என்ன வச்சவங்களை நீ பண்ணும் போது அந்த பெரியவங்களோட கோபம் என்ன ஆகும்? அந்த பெரியவங்களோட கோபம் பொறுக்காம இந்த துளசி அம்மா மேல உண்டு அவங்க வீடே என்ன சொல்ற நாலா பக்கமா செதறி போச்சு. பார்வதி நாயக் குறித்த உங்களுடைய கருத்து என்ன மேம்? பார்வதி அம்மா நாயக்க நான் பார்வதி அம்மாவை
நான் எப்படி பாக்குறேன்னா சைதாப்பேட்டை முத்தம்மாயாவோட இன்னொரு உருவமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த காலத்திலேயே இந்த முன்னாமாவால ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது யாருமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு இஜ்ரா பண்ண நடத்தினவங்க தான் இந்த சைதாப்பேட்டை முத்தம்மாயான்றவங்க. பாம்பர்த்தி பெரியவங்களுக்கு எங்க சைதாப்பேட்டை முத்தம்மாயான்றவங்க. அதே மாதிரி தனக்கு நியாயம் கிடைக்கல, தனக்கு அநீதி நடக்குதுன்னும் போது தனி ஒரு ஆளாவும் இருந்து தனக்கு கூடி ஒரு கூட்டம் இருந்து கூட தனக்கு உதவி செய்யல தெரிஞ்சு கூட தனியா நின்று அந்த ஆயா மாதிரியே போராடுறாங்க பாரு. அது ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னைக்கு அவங்க கிட்ட வெற்றி கிடைக்காத மாதிரி தோணலாம், இன்னைக்கு அவங்கள சுத்தி கூட்டம் இல்லாம மாதிரி தோணலாம், நாளைக்கு அவங்க பக்கமும் படபல பெருகும். அவங்களோட வந்து எப்படி சொல்றது, அந்த அம்மா வந்து அவங்கள மட்டும் ரீத் போடல, பூக்கா அந்த சைதாப்பேட்டை முத்தமாயாவை மட்டும் ரீத்து போடல, அவங்களுக்கு குருவான பாப்பாத்தி ஆயா அவங்க பேர்ல எல்லாம் எத்தனை பொண்ணுங்க இருந்தாங்க, எத்தனை மருமகள்கள் இருந்தாங்க, அவங்களையெல்லாம் பெரியவங்களா ரீத்து போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த பேர்களை தேடி ஒருத்தர் வரமாட்டாங்களா? பார்வதி அம்மா பேரை தேடி வரலனாலும் அந்த பெரியவங்க பேர்களை தேடி வரமாட்டாங்களா? அதனால அந்த கூட்டம் வளர்றதுக்கு அவங்க பெரியவங்களோட அருளாசி இருக்கும். இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்க இதற்கு நடுவுல முன்னாஜி அவர்கள், முன்னாள் மாலக் அவங்கள கிட்ட திருப்பி பேசியிருந்தீங்களா மேம்? நான் பேசணுமா? கடைசியா என்ன பேசுனீங்க? கடைசியா நான் என்ன பேசுனேன்னா, இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது, இந்த சல்மா விமலா எல்லாம் இப்படித்தான், அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அவங்க பேசுறதெல்லாம் சின்ன சின்ன சப்பக்கட்டு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வினிதம்மா, இவங்க பார்வதி அம்மா, இவங்க 2 பேரையும் சாரதம்மா வீட்டுல வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசினாங்க. அப்போ இந்த வினிதம்மா என்ன பண்ணாங்கன்னா, அங்க பேசுறத வந்து போனை ஆன் பண்ணி வச்சு எனக்கு லைவா கேட்கறதுக்கு எனக்கு உதவி பண்ணாங்க. அப்ப முன்னாமா பேசுறதெல்லாம் நான் லைவாவே கேட்டேன். முன்னாமா, ராதிகம்மா எல்லாரும் பேசுறத வந்து நான் லைவாவே கேட்டேன். அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, முன்னாமா அவங்க வீட்டுக்கு அவங்கவுங்க மாலக்கு, இனி நான் யார் வீட்டுக்கும் நான் மாலக்கு கிடையாது. நான் வந்து 5000 ரூபாய் கொடுத்து என்னோட மாலக்கு பதவியை நானும் பண்ணிட்டேன், அவங்க ராதாமாவும் பண்ணிட்டாங்க. நாங்க இனிமேட்டு மாலக்கு கிடையாது, அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க மாலக்கு. இப்போ உன் வீட்டுக்கு நீதான் மாலக்கு. அதே மாதிரி பாரதி வந்தா, நாங்க நடத்துற மண்டபத்துல நடத்துற பஞ்சாயத்துக்கு பாரதி வந்தா, ஏய் நீ என்னத்துக்கு இங்க வந்தே, இங்கெல்லாம் நீ இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை அமுச்சு வச்சுட்டேன். அதனால நீ எடுக்கிற முடிவு தான் வந்து பார்வதி அம்மா கிட்ட இவங்க வந்து சொன்னாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இவங்க கூட பிடிக்கல, இன்னைக்கு வந்து நாங்க நாளைக்கு சேர்ந்துக்கிட்டு அங்க சீச்சி அப்படின்ற மாதிரி ஆயிடும், அதனால நாங்க எங்களோட இஜ்ரா பண்ண நாங்க தனியா நடத்துறோம், அந்த 19 பேர் வந்து தனியா நடத்தட்டும் இஜ்ரா பண்ணு, அவங்க சரியா நடந்தாங்கன்னா நாங்க அவங்க கூட வந்து சேர்றோம், நாங்க சரியா இருந்தாங்கன்னா அவங்க வந்து எங்க கூட சேர்ந்துக்கிட்டோமா, நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச முறையில வச்சு இனி சரி பண்றோம், ஏன்னா சென்னையை சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன போது முன்னாமா என்ன சொன்னாங்கன்னா, அந்த 19 பேர் சரியா நடத்துவாங்கன்றது வந்து இன்னைக்கும் நடக்காது, நாளைக்கும் நடத்தாது, நீங்க வேணா சரியா நடத்துங்கப்பா, நான் உங்க கூட வந்து சேர்றேன்னு சொல்லியிருக்கேன். துளசி பற்றிய ஒரு வீடியோ வெளியிடும் பொழுது அதுல வந்து நீங்க இதுல வெள்ளை பானுவிற்கும் நீலாவிற்கும் பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது என்ன பங்கு மேம்? இந்த நீலாமா, அலங்கார நீலாமாவுக்கும் இந்த வியாசார்பாடியில இருக்கிற சேலத்து பானம்மாவுக்கும் எல்லா விஷயத்திலும் பங்கு இருக்குதுமா. இவங்க பங்கு இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. எப்படின்னா, ஒரு நாயக்கு வீட்டுல இருந்து ஒருத்தவங்க சேலை நாத்தி போய் இன்னொருத்தவங்க வீட்டுல சேலை ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1,10,000 அவங்களுக்கு பைசலா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டு நாயக்குக்கு 30,000 கொடுக்கணும். இப்ப இதை 61,000 ஆக்கியிருக்கிறாங்கன்னா அந்த வீட்டு நாயக்குக்கு 11,000 கொடுத்துடணும். மீதி அந்த திருநங்கையை உருவாக்குனவங்களுக்கு அவங்களுக்கு அந்த காசு போயிடும். இந்த பானம்மா என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இவங்க தான் அந்த திருநங்கை காது மூக்கு குத்தி விட்டா மாதிரியும், இந்த அலங்கார நீலாமா அவங்கதான் போயிட்டு அவங்களோட உடமானத்தை போய் கழுவி தண்ணி அடிச்சா மாதிரி நினைச்சுப்பாங்க. எல்லாத்துலயும் இசாப்புக்கு பங்கு கேட்டு வந்துருவாங்க. இப்ப நாங்க இருக்கிறோம், வினிதம்மா எனக்கு குருவா இருந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருந்து ஒரு திருநங்கை போய் சேலை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10,000 ரூபாயில நான் குமாரி அம்மாவுக்கு ஒரு பங்கு கொடுத்துடணும், நான் வியாசார்பாடி பானம்மாவுக்கு ஒரு பங்கு கொடுத்துடணும், மீதிதான் எங்களுக்கு. ஆனா வந்து வியாசார்பாடி பானம்மா வீட்டுல இருந்து யாருன்னா ஒருத்தவங்க போய் சேலை ஆனாங்கன்னா இவங்களுக்கு பங்கு கிடையாது. இதே மாதிரிதான் பார்வதி அம்மா வீட்டுல இருந்து ஒருத்தவங்க போய் யாருன்னா சேலை ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீலம்மா நான் தான் அவங்களுக்கு தட்டு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பங்கு வாங்கிப்பாங்க. பானம்மா, வியாசார்பாடி பானம்மா ஒரு பங்கு வாங்கியிருப்பாங்க.
நீலாமா வந்து நீ பார்வதி அம்மாக்கு தட்டு வாங்கி கொடுத்தானா சும்மா வாங்கி கொடுத்த நீ எல்லாரும் அதிகமா லஞ்சம் வாங்கி கொடுத்தாங்கன்னா நீ உன் குடி செலவுக்கு போதும்னு 10,000 வாங்கிட்டு தட்டு வாங்கி கொடுத்த பார்வதி அம்மாவுக்கு. அது போதாதா? இதுலயும் அந்த பாவம் அந்த சேச்சி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருந்து எத்தனை கோத்தி திருநங்கைக்கு போய் சேலை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைசலாவை ராதாம்மா வீட்டுலதான் போய் வாங்கணும் அந்த அம்மா. ராதாம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துச்சுன்னா அந்த ராதாம்மாவை சொல்றாங்க சவுக்குன்னு, அந்த அம்மா மாலக்குன்றாங்க. எந்தெந்த வீட்டுக்கு நீ சவுக்குன்னு, எந்தெந்த வீட்டுக்கு நீ மாலக்குன்னு சொல்லுங்க. நீ எந்தெந்த வீட்டுக்கு மாலக்கு, முன்னாமா எந்தெந்த வீட்டுக்கு மாலக்குன்றது நீங்க சொல்லுங்க. சவுக்கணுன்னு சொல்றியே நீ ஒருத்தவங்க சேச்சம்மா உன்னை தேடி வந்தாங்களே காசை வாங்கி கொடுக்கறதானே உன்னோட சவுக்கனோட வேலை. உனக்கு கொடுக்க தெரியாம நீ ஏன் வேசார்பாடி பானம்மாக்கு போன் அடிப்ப? பானம்மா அந்த கதைக்கு வந்து அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, அம்மா இந்தாங்கம்மா பக்கத்துலயே நீலாக்கா உட்காந்துக்கிறாம்மா, நீலாக்கா கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுங்கம்மான்னு போனை கொடுப்பாங்க. போனை கொடுத்தோன்னா அவங்க என்ன பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் அந்த இசாப் காசு சேச்சம்மாவோட இசாப் காசு வரும் பாருங்க, அதுல வந்து ராதாமாவுக்கு ஒரு பங்கு, போன்ல பேசுனாங்க பாரு பானம்மா அவங்களுக்கு ஒரு பங்கு, பக்கத்துல நீலாக்கா உட்காந்துக்கிறாங்க பேசுறாங்கன்னாங்க பாரு அந்த நீலாக்காக்கும் ஒரு பங்கு. அதுக்கப்புறம் மீதி கட்சா அந்த சேச்சம்மாவுக்கு. இப்படியாம்மா ஒரு வீட்டுல பணத்துக்கு இது பண்றது இது எல்லாம் முன்னாமாவுக்கு தெரியும். பொறுத்துனுக்குதுன்னா ஏன் பொறுத்துக்குது, அப்ப முன்னாமாவுக்கு ஒரு பங்கு போகும் பிறகு. திருநங்கை சமூகத்துல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்தும் சர்ச்சையான விஷயங்கள் குறித்தும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிமா, உங்களை சந்திச்சதுக்கும் ரொம்ப நன்றி.